பட்டவன் பெரிய ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்க வானொலிக்கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை வாழ்த்து வரவேற்கின்றேன். இந்த நாளில் தேவன் நமக்கு பாராட்டின கிருபை 8ஆம் மாதத்தில் நிற்கின்றோம். 14ஆம் தேதி கர்த்தர் விழுவாய் எங்களை நடத்தி வந்திருக்கிறார். மீண்டுமாய் கர்த்தர் நடத்துகிற இந்த கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றுமாய் கர்த்தர் திரும்பவுமாய் இணைந்து இந்த ஊழியங்களை செய்ய கர்த்தர் கொடுத்த நல்ல அனுகூலப்பட்ட நல்ல தருணத்துக்காக என்று வாழ்த்து சோசரிக்கிறேன். கடந்த நாட்கள் கடந்த மாதங்கள் கண்ணின் மணி போல எங்களை காத்து வந்த தேவன் இனிமேலும் காத்து நடத்துவார். அப்படியாக அவர் நடத்தும்படியாக இந்த நாளும் சங்கம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒலிபரப்பிலே உங்களை வாழ்த்தி நான் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாளும் எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிய தருகிறேன். இந்த நாளும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக சோஸ்திரம் கத்தாவே. இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்படியாக எங்களை கண்மையில் வைத்து உம்முடைய ஆலோசனை தந்து எங்களை நடத்தி வர கிருபைகளுக்காக, நடத்தி வந்த பாதைகளுக்காக கூட இருந்து கூடவே எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்காய் சோசரிக்கிறேன். நன்றி செலுத்துறேன் அப்பா. எவ்வளவாய் நீர் கிருபையாய் அனுகூலப்படுத்த ஒவ்வொரு நேரங்கள் அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் தகப்பனே. தொடர்ந்து உங்களுடைய கரங்களை ஒப்புவித்து செபிக்கிறேன். இந்த நாள் இந்த சங்க வானொலி இந்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிட உங்களுடைய கரத்தை ஒப்புவிக்கிறேன் தகப்பனே. இந்த ஒளிபரப்பை முற்று முழுதுமாய் பொறுப்பெடுங்க ராஜா. 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடக்க போற எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்க முன்குறித்திருக்கிறீங்க கத்தாவே. எவர்களை முன்குறித்தீங்களோ அவர்களை அழைத்து வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க வணைந்திட வேண்டுமாய் ஒப்புக்கொடு செபிக்கிறேன் கத்தாவே. தகப்பனே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் தகப்பனே. உம்முடைய ராஜ்யம் நீதியும் கட்டப்படட்டும் கத்தாவே. உம்முடைய சித்தம் செயல்படட்டும் ஆண்டவரே. மாமிச பலவீனங்களும் மாமிச சிந்திகளும் மாமிச காரியங்களும் மேற்கொண்டு விடாதபடிக்கு ஆவியானவர் ஒவ்வொரு பகுதிகளை நடத்தினார் என்று சொல்லும்படியாக தகப்பனே கேட்கிற ஒவ்வொருத்தரும் இருந்த இடத்துல உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்கத உணரத்தக்கதாக அப்பாவோட வல்லமை கடந்து செல்லட்டும் அலையாக கத்தாவே. ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கம் வானொலி சங்கமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்கள் உம்முடைய ராஜ்யத்தின் வருகைக்குள்ள எதிர்கொண்டு செல்ற மனவாட்டியாக அவருடைய விளக்குகள் அணைந்து போகாதபடிக்கு எரிந்து கொண்டிருக்க பொழுது கிருபை பாராட்டுவீராக. இந்த நாளில் நம்முடைய கரத்தில் தங்கவான் ஊழியத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். ஊழியத்தை ஆசீர்வதித்து செபிக்கிறேன் கத்தாவே. ஒளியம் இன்னும் பெருகட்டும் கத்தாவே. எங்கெல்லாம் சுவிசேஷம் செல்லவில்லையோ அங்கெல்லாம் உம்முடைய ஒளி அலையாக சென்று கேட்போருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரிய செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் சத்தியத்தை மறைவீர சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவ வசனமே சத்தியம் என்ற வார்த்தைக்கு நாங்க கத்தாவே உம்முடைய சத்தியத்தை அறிவிக்கிற இந்த வானொலிய சங்க வானொலி ஊழியத்தை எவ்வண்ணம் ஆசீர்வத்து அல்லையாக எழுப்புங்க. அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டு கொள்ள கிருபை செய்யுங்க கத்தாவே. இந்த ஊழியத்தை செய்கிற லெஸ்லி பிரதருக்காய் செபிக்கிறோம். வீட்டாசுக்காய் செபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால உடைய கரங்கள் ஒப்புவிக்கிறோம் ஐயா. பல பாகங்கள் இருந்து பல்வேறுபட்ட நேர மாற்றங்கள் இருந்து வாஞ்சியோடும் தாகத்தோடும் உடைய சமூகத்துக்குள்ள வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துற ஒவ்வொரு பாத்திரங்களை நீர் அவ்வண்ணமாய் நிரப்பி வழிநடத்துவீராக. சபை ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறேன் கத்தாவே. அதேபோல கேட்கிற வானொலி நேர்களுக்கு செபிக்கிறோடைய உள்ளங்கள் கிரிய செய்யட்டும் வல்லமை கத்தாவே. இன்ன வாரத்தோடு இன்ன நோக்கத்தோடு உடைய வார்த்தையை கேட்கின்றார்கள், பாடலை கேட்கின்றார்கள். ஒரு வார்த்தையாவது தொடட்டும் ஆண்டவர். ஒரு வார்த்தையாவது அவருக்குள்ள கிரிய செய்யட்டும் ஆண்டவர். நீங்க வல்லமையா செயல்படுங்க ஆண்டவர். தாழ்ந்துள்ள பிள்ளைகள் எழுப்பி தாங்க ஊழியத்தை செய்ய சுவிசேஷத்தை பரப்புற வாஞ்சியின் தாகம் உண்டாட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து கரத்தில் ஒப்புவி செபிக்கிறோம்.
இந்த நாளிலும் ஐயா நித்திய வெளிச்சத்தின் பகுதி உம்முடைய கரத்துல தருகிறேன் கத்தாவே. வெளிச்சத்தின் பகுதியில நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க நித்திய சூரியனா. அப்பா நீங்க உதிக்கிறதுக்காய் சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கத்தாவே இந்த ஊழியத்தை செய்யறதான ஊழியத்தை ஐயா தொகுத்து வழங்குற மூத்த ஊழியருக்காய் ஜெபிக்கிறோம். மகேந்திரையாக்காய் ஜெபிக்கிற நல்ல சுகபல ஆரோக்கியத்தை நீர் கொடுத்து வர கிருபைகளுக்காய் நன்றி. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இந்த முதிர் வயதில் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக உமக்குள்ள செழிப்பாய் கிருபை செய்வீரா. அவருடைய குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவரோட இணைந்து ஊழியங்களை செய்யற அப்பா டோலி சிஸ்டருக்காக ஐயா அவருடைய ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சோதரி இவ்வளவுமாய் நடத்தி வர கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்தும் இன்னும் வழி நடத்துங்க அப்பா. அஞ்சலி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய ஊழியங்கள் குடும்பங்களை மினிஸ்ட்ரி ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எல்லைகளை விசாலப்படுத்துங்க. அதே போல இணைந்திருக்க கருணா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். உங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய எல்லைகள் விசாலமாட்டும். புதிய பாடல்களை நாவில கொடுத்து இன்னும் இணைய ஆத்துமாக்களை கொள்ளை போல பங்கிட்டுக் கொள்ள கிருபை செய்யும். ஆசீர்வதியும். அதே போல கதாவி இந்த நாள் இணையப்புற எல்லாம் ஊழிய தாசர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிஸ்டர் பிருந்தாக்காக ஜெபிக்கிறோம். ஞானப்பிரதாசம் ஐயாக்காக ஜெபிக்கிறோம். வெங்கட் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். கதாவே அன்றன் ராசநாயன் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வழி நடத்துவீராக. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அந்த பயனை அடியாமல் போவதில்லை என்று சொன்ன தேவன் வண்ணமாய் உம்முடைய ஊழியத்தை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களையும் ஆசீர்வத்தோட சபை ஊழியங்களை ஆசீர்வத்தை பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன். அடியாளையுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கத்தாவே அடிமையோடு கூட வந்தீங்க. குடும்பத்தை ஆசீர்வதித்தீங்க. எல்லைகளை விசாலமாக்கினீங்க கத்தாவே. எல்லா தேவையும் சந்திச்சீங்க ஆண்டவரே. ஒன்றுக்கும் குறைபட நிறைவாசிச்சீங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். நல்ல சுகவல ஆரோக்கியத்தை தந்தீங்கப்பா. அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. மீண்டுமா இவருடைய ஊழியத்துல இணைந்து இந்த நாள் ஊழியம் செய்யத்தக்க பலனை சத்துவத்தையும் தந்தீங்க. களைப்புல எடுத்து போட்டீங்க. சோர்வுல எடுத்து போட்டீங்க ஆண்டவர். அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் தகப்பனே. இந்த நேரம் முதல் அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவர். தொகுத்து வழங்கத்தக்க பலனை சத்துவத்தை தாங்க ஆண்டவர். உடவல்ல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இதுவரை நாட்கள் ஆண்டவரை தொகுத்து வழங்கின எல்லா ஊழியர்களுக்கு நன்றி செலுத்துறேன். ஊழியத்தை தங்களுடைய ஊழியமாக உம்முடைய நாம மகிமைக்கென்று எடுத்து பயன்படுத்தினீர்கள் பாத்திரங்களாக. அதுக்காக நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. தகப்பனே அவர்கள் எடுத்த பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளை வெக்கப்பட்டு போவிடாதபடி நீங்க அவள் முகங்களை பிரகாசிக்க செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் அடிமையை ஒப்பு கொடுத்து ஊழியங்களை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தொடக்கம் முடிவு வரைக்கும் இந்த பிரசன்னத்துக்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி மாலை ஒலிபரப்பிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். புதன்கிழமை மாலை ஒலிபரப்பானது 8ஆம் மாதம் 14ஆம் தேதி என்று கர்த்தர் என்னை உங்களை இணைத்திருக்கிறார். இணைத்தது வாய் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். சங்கம் வானொலிக்கு சங்கமிக்க கர்த்தர் இன்னொரு அனுகூலப்படுத்தல தருணத்துக்காய் என்று வாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையை நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். அப்படியாக சகரியா 9:12 வசனம் எனக்காக கர்த்தர் இந்த கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்பி இருக்கிறோம். சங்கம் வானொலிக்கல அரணான அரணும் கோட்டையுமாய் அவர் இருப்பதனால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. அப்படியாக அசைக்கப்படாத தேவனத்தில் அரணுக்குள்ளாய் நுழைந்திருக்கிறோம். அந்த இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்வோம். அந்த இரட்டிப்பான நன்மையால் நிரப்ப நம்மோடு நிரம்பி வழிகிற பாத்திரம் நம்மோடு இருக்கின்றார். வானொலி சங்கமத்துக்குள் சங்கமித்துக் கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்படியாக நாங்கள் ஆரம்பிச்ச பாடலுக்குள்ளாய் கனசல போறோம். எங்களோடு அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து ஆரம்பிச்சோம் பாடலுக்குடாய் கடன் செல்வோம். Praise the Lord, sister. Praise the Lord, Sister Subha. Welcome back. Amen. Praise the Lord. Same to you. உங்களை வாக்கியாக இருக்கின்றேன். எடுத்து வாருங்கள் ஆரம்பிச்சோம் பாடலை உங்களோடு இணைகின்றேன். Thank you, Sister. God bless you. நான் நன்றி அப்பா, நன்றி. நன்றியோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உன்னதரே, உயர்ந்தவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவாவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. தகப்பனே, உம்முடைய சுத்த கிருபை எங்களை இதுவரை நடத்தினது கர்த்தாவே. இனிமேலும் காலங்களிலும் நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது ஆண்டவரே.
அப்பா உம்முடைய சாட்சி சத்தியமும் பேதைகளை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே அப்பா நாங்கள் அறியாதிருந்த காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சீரற்றதா இருந்த போதும் கர்த்தர் நீர் எங்களை தேடி வந்து எங்களை இழுத்து கொண்டீர். உம்முடைய சத்தியத்தினாலே உம்முடைய வசனத்தினாலே எங்களை பேதைகளை ஞானியங்களாய் மாற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி உமக்கு பயந்தவர்களாய் நாங்கள் ஓடும்படியாய் கர்த்தர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்கினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க. உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி விழுந்து போகாதபடி கர்த்தர் நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பிக்க வேண்டுமாக ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்தம் பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நடத்துங்க, இன்னும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எல்லாரையும் பொறுப்படுங்க. இந்த வானொலியை நடத்துகிற சௌரன் லெஸ்லி பிரதர் அவருடைய வீட்டா பிள்ளைகளுக்கு அவங்களுடைய ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துகிறவன் நீங்க கத்தாவே. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதுபோல மயந்திரன் நாங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய விடயத்தை செய்யும்படியாக சுகபல தைரியம் ஆரோக்கியம் கொடுங்க. இன்னும் சௌரி சுபாவில் அங்கு ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நீரை பாதுகாத்து இதுவரை வழி நடத்தினவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கர்த்தர் நீர் சுகபலத்தோடு வாழும்படியாய் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து செய்கிற ஊழியத்திலே அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். போகிற வருகிற இடங்கள் அநேகரை சந்திக்கும் போதும் உறவுகளை சந்திக்கும் போதும் நண்பர்களை சந்திக்கும் போதும் ஆத்ம விடுதலை அடையும்படியாய் சகோதரியை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் குறித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க. அது போல சௌரி டோலிக்காவும் சௌரி ரஞ்சினி அலங்காரமணிக்காக செபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் உடைய கிருபை அந்த குடும்பங்களை தாங்கட்டும். அந்த குடும்பங்களில் இருக்கிற தேவைகள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா பரிசுத்த கரங்கள் அவர்களை இன்னும் பரிசுத்தமாக்கி வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பாதைகளை செவை பண்ணி கொடுங்க கர்த்தாவே. எல்லாவற்றிலும் கூட இருந்து உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுத்து இல்லாமல் உம்முடைய நாமத்துல அந்த குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. அப்பா அவர்கள் செய்கிற ஊழியங்கள் ஒன்றிலும் சபை ஆசீர்வாதங்களிலும் உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகட்டும். தொடர்ந்து அவருடைய சபைகளிலே அநேக ஆத்துமாக்கள் வந்து சேரும்படியாய் விதைக்கிற வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஜனங்கள் ரட்சிப்பு காணும்படியாய் அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. பின்மாற்றத்தில் உள்ளவர்களை மீண்டும் சபைகளுக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. ஊழிய குடும்பங்களின் பிள்ளைகளை உம்முடைய இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இந்த உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த பொல்லாத கிரியைகள் இந்த பிள்ளைகளை இழுத்து கொண்டு போகாதபடி, வாலிய பிள்ளைகளை தவறான பாதைகளிலே கொண்டு போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நீரே எங்களை பாதுகாக்க வல்லமை உள்ள தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. சபைகளை நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. ரட்சிப்பை ஜனங்கள் காணட்டும் ஆண்டவரே. அப்பா இன்னும் இஸ்ரவேல் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்திலே கர்த்தாவே உமக்கு எதிராக செய்த பாவங்கள் எல்லாவற்றினாலும் அவர்கள் தண்டிக்கப்பட்டும் உம்முடைய சாட்சிகளாய் அவர்களை நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அவர்களை நீ தூக்கி சுமந்த தகப்பன் ஆண்டவரே, ஒருபோதும் கைவிடாத தகப்பன். இனி வரும் காலங்களிலும் மேசியா யார் என்பதை அறியும்படியாய் அவர்களையும் நீர் இதுவரை தாங்கி அணைத்து வழிநடத்துறதுக்காக நன்றி செலுத்தி அப்பா உம்முடைய திருப்பாதத்தில் அந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மீண்டும் வரப்போகிற அந்த தேசம், அந்த சீயோன் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொடர்ந்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களையும் நீர் ரட்சிப்புகள் நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மேசியா நீர் என்பதை அறியும்படியாய் அவர்களுடைய கண்களிலே தெளிந்த பார்வையை உண்டாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சுற்றிலுள்ள ஒவ்வொரு தேசத்து மக்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை
உமக்கு எதிராய் செய்கிற எல்லா காரியங்களிலும் அவர்கள் விடுதலை அடையும்படியாய், எல்லா சாத்தானுடைய தந்திரங்களிலிருந்தும் உம்மை காணும்படியாய் காண முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற கண்கள் திறக்கப்பட உம்முடைய பாதத்திலிருந்து ஜனங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவைகளை சந்தித்தருளுங்க, உணவு உடை உறையுள் கொடுத்தருளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னும் அநேக ஊழியங்கள் அந்த இடத்துல பெருக பண்ணும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கனடா தேசத்துக்காக செபிக்கிறோம். இந்த வெப்ப காலங்களும் கத்தாவே அப்பா, அந்த எல்லைகளிலே இருக்கிற எல்லா வெப்பநிலையும் தணிந்து போகத்தக்கதாய் மழைகளை உண்டாக்க முடியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து இந்த முடிவு காலத்திலே அப்பா, வானமும் பூமியும் கத்தாவே வெப்பம் அடைந்து கொண்டு போகிறதே, உங்களை அறியாமல் எதுவும் நடக்கிறதில்லை. ஆனாலும் கத்தாவே மன உருக்கம் உள்ள தகப்பன் நீர் இந்த ஜனங்கள் மேல் அவர்கள் ரட்சிப்பு காணும் மட்டும் பொறுமையாயிருக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி தகப்பனே தொடர்ந்து இலங்கை தேசத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜனங்களின் ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, எல்லா விக்கிர ஆராதனைகள் இருந்து அந்த ஜனங்கள் விடுதலை அடையும்படியாய், அந்த விக்கிர ஆராதனையினால் தண்டிக்கப்படுகிற ஜனங்கள் அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய், அவர்கள் மனக்கண்களை குருடாக்கி இருக்கிற எல்லா காரியங்களும் விடுதலை அடைய செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க. தொடர்ந்து எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த வானொலி நடக்கும்படியாய், ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகின்றோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே, யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே, யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம்,
வணங்குகிறோம் பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, எல்ரோயி எல்ரோயி, உம்மை கண்ட தெய்வமே, எல்ரோயி எல்ரோயி, உம்மை கண்ட தெய்வமே, உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம், பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. Praise the Lord, sister. Praise the Lord. ஆமென். அருமையான பாடல். அழகாக அவருடைய நாமத்தை உயர்த்தின என்னையும் கண்டார், உங்களையும் கண்டார், சங்க வானொலியும் கண்டு விட்டார். ஆமென். ஆமென். எல்ரோய். ஆமென். கர்த்தரை உயர்த்தினீங்கள். அப்படியாக எல்லாருக்கும் பாடுபடி செபித்தீர்கள். ஆரம்பிச்ச பாடலுக்கூடாங்களை ஆரம்பித்து வைத்தீர்கள். கர்த்தர் அப்படியாக உயர்த்தின உங்களையும் கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஆமென். சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நன்றி. நாங்கள் ஆரம்பிச்சுப்போம் பாடலுக்குள்ளாய் கடந்து சென்றோம். நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் ஆரம்பிச்சுப்போம் பாடல் துதி பாடலுக்கூட நாங்கள் கடந்து செல்கின்றோம். 7:30 வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு தர 7:30 எங்களோடு இலங்கை தேசத்திலே இருந்து பாஸ்டர்கள் இணைகிறார்கள். ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள். 8 மணிக்கு எங்களோட சிஸ்டர் பிருந்தா அவர்கள் டொரண்டோல இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை தருவார்கள். 8:30 எங்களோட பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அமெரிக்க தேசத்துல இருந்து வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். சரியாக 9 மணிக்கு எங்களோட பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோல இருந்து வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9:30 நாங்கள் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசையோர் பருவத்துக்கு நேராக என்ற பகுதிக்கூடாக நாங்கள் கடன் செல்ல போறோம். இணையுங்கள், அழையுங்கள், சங்கம் வானொலிகள் சங்கமிக்க ஓடி வாருங்கள். அன்புடன் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாள் மாலை பொழுது நேரடி ஒளிபரப்பில் இந்த நாளும் இதனுடைய வார்த்தை தியானத்துக்குள்ளாய் நான் கடன் செல்வோம். இந்த நாளும் ஆபகுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3 நாங்கள் வாசித்து தியானத்துக்குள்ளாய் கடன் செல்வோம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1-3. நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றே. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரியோத்திரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்க தரிசனமாக வர குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். இந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு பாடத்தை ஆபகு சொல்லுகிறார். அவர் ஒரு சிறிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் என்ன சொல்றார் சொல்லுங்க. கர்த்தர் என்ன சொல்லுவார், என்னத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று அவர் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அந்த தேவன் சொல்ற காரியத்தை எழுதுகிறார். இன்னைக்கு நம்மிடத்துல இந்த பழக்கம் வேண்டும். இதனுடைய வார்த்தை வருகிற இந்த காதால கேட்டு அந்த காதால விடுகிற கூட்டமாய் நாங்கள் இருந்து விடக் கூடாது. எங்கள் வார்த்தையை நாங்கள் எழுத வேண்டும். எங்களோட பேசுறதை நாங்கள் நாள்தோறும் அந்த தேதியை போட்டு எழுதி வைத்து நாங்கள் மீண்டும் மீண்டும் அதை எடுத்து நீங்க தியானம் செய்ய மெடிடேட் பண்ணும் பொழுது நிச்சயம் அந்த வார்த்தையின் வெளிப்பாட்டை கற்றுக்கொள்ளலாம். அதை குறித்து நாங்களோடு பேசுற வார்த்தை நாங்கள் சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த குறித்த காலத்து தரிசனம், அந்த வார்த்தைக்குள்ள இருக்க தரிசனம்
நிச்சயமா அந்த வார்த்தைக்குள்ள இருக்கு, அது வைக்கப்பட்டிருக்கு. அது பொய் சொல்லாது என்றா பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. அவர் மனுபுத்திரன் அல்ல, மனமாறார் சொல்லியும் செய்யாதிருப்போரும் அல்ல. நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. எங்களை குறிச்சு அவர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தாமதிப்பதில்லை. அது ஏற்றவல்ல, அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செம்மையாய் செய்து வச்சிருக்கிறார் நம்முடைய தகப்பன். அந்த வார்த்தைக்கு நாங்கள் நிச்சயமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் கடந்த நாட்கள் இந்த இடத்துல சொல்லிவிட்டு போனேன், ஜெபித்தேன். அப்பா, எனக்கு ஒரு ஆத்துமாவை தரணும். இந்த 2 வாரம் நான் இந்த விடுமுறை கடந்து செல்கிறேன். ஒரு ஆத்துமாவை நான் இந்த இடத்துல சந்திக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படியாக நான் கடந்து சென்ற வேளையில எனக்கு அப்ப ஒரு ஆத்துமா இல்ல, ஒரு குடும்பத்தையே தந்தார். 4 பேர், தாய் தகப்பன், அவரோட மூத்த மகள், அடுத்தது 2வது இளைய மகன். அப்படி அவர் குடும்பத்தை, அதுவும் சுவிஸ் நாட்டில இருந்து வந்தார்கள். அந்த இடத்துக்கு கடந்து சென்றார்கள், வந்தார்கள். அவர்களை சந்திக்கும்படியாகும், அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாகும் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார், கிரியை நடப்பித்தார். நிச்சயமாகவே நான் சொல்லின இந்த வார்த்தையை என் சாட்சியா சொல்றேன்டா. உங்களுக்குள்ள தாகம் வேண்டும், இப்படித்தான் வார்த்தை எழுதுற தாகம் வேண்டும். யாராவது ஒருத்தர் அதை வாசிப்பார்கள், யாராவது தட்டி வைப்பார்கள். அதை நாங்கள் எடுத்து எழுதி வைக்கும் பொழுது அதை யாராவது எடுத்து பார்ப்பார்கள். அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகளோடு பேசும். என்னோடு பேசுற வார்த்தை மற்றவருடைய கண்களின் திறக்கும் என்று சொன்னால் அது ஜீவனுள்ள வார்த்தை. அப்படியாக அபுக்கு சொன்ன மாதிரி எழுதுவான். குறித்த கால தரிசனம் நமக்கு வைக்கப்பட்டது. அது பொய் சொல்லாது, அது விளங்கும், அது தாமதிப்பதில்லை, அது ஏற்ற வழியில செய்து முடிக்கும். அப்படியாக நான் 2 வாரங்களும் அந்த தரிசனத்துக்காக காத்திருந்து ஜெபித்தேன். இந்த இடத்துல போனாலும் ஜெபித்தேன். அப்ப அந்த குடும்பத்தை தந்து அவருடைய சத்தியத்தை சொல்லவும், அன்பை வெளிப்படுத்தவும் கர்த்தர் கிரியை செய்தார், கிருபை அளித்தார் எனக்கு. என் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துறேன், அடிமையை தாழ்த்துறேன். ஏன்னு சொன்னா இது அவரால் வந்த ஈவு, அவர் கொடுத்தது, அவருக்கே மகிமை உண்டாடு. என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு என் சத்தத்தை கேட்டு என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை எடுக்கவும் துதிப்பாடலை பாடவங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம், துதிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? Praise உங்க the குரலை Lord. கேட்க மகிழ்ச்சியா இருக்கிறது. நன்றி. மறுபடியுமாக கர்த்தரோட நாமத்தை உயர்த்தி கர்த்தரோட நித்திய வெளிச்சத்துல வந்து எங்களுக்காண்டி வந்து நின்று கர்த்தருக்கு செய்கிற ஊழியத்துக்கு கர்த்தர் மென்மேலுமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக சிஸ்டர். நன்றி. குரலை கேட்க மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமேன். God bless you. ஆமேன். ஆமேன். ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்று முன்று மாறாதவரே, இன்று உங்கள் மத்தியில் ஆண்டவரே, நாங்கள் பல வீண நேரங்களில் எங்களுக்குள்ள நீங்க உங்களோட ஜீவனை ஊற்றி ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு புது ஜீவனை கொடுத்து என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பலன் கொடுக்கிற தகப்பனே, ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்குள்ள பலனை கொடுத்து உங்களோட சத்துவத்தை எங்களுக்குள்ள பெருக பண்ணி உங்களே மகிமைப்படுத்த தந்த இந்த கிருபைக்கு நான் நன்றி செலுத்துறேனப்பா. அப்பா, இந்த மாலை நேரம் ஆண்டவரே, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்காண்டு ஜீவன் விட்டவரே, எங்களோடு இருந்தவரே அப்பா, புல்லுள்ள இடங்களில் நீர் மேய்த்தவர், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு நடத்துகிறவரே, உமக்கு நன்றி சாமி. அப்பா, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களின் தேவையில சந்திங்க. அவர்கள் ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, நீதிமானை தள்ளாட ஒட்டார், நித்தமும் காத்து நடத்துவார். அப்பா, நாங்க கர்த்தர் மேல் நாங்கள் சாய்ந்திருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். ஆமென் ஆண்டவரே. அப்பா, அந்த ஊழியக்காரங்கள் ஆண்டவரே, எல்லா ஆத்துமா பாரங்களை கொடுத்து ஆண்டவரே, அவர்களை நீங்க இந்த நித்திய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவர்களை உங்களுக்கென்று உபயோகித்து உங்களுக்கேற்ற கருவியாக நீங்க அவர்களை மாற்றி வைத்த கிருபைகளுக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா, அதாவது உங்களுடைய ராஜ்யத்தை நாங்க தேடும் பொழுது ஐயா, நீங்க எங்களுக்கு திண்ணமும் உங்களுடைய அன்புல நாங்க மூழ்ந்து உங்களோட அன்புல தாங்கி நடத்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி ஐயா. அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அப்படியே கொண்டு வர்ற வார்த்தைகள், கவிதைகள், பாட்டுகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, உங்களோட வார்த்தை மட்டுமே நாங்க பகிர்ந்து கொடுப்பதற்கு தந்தை இந்த மகா பிரதான சிலாக்கியத்துக்கு நன்றி செலுத்துறேன். வர போற ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் உங்களுடைய அன்பினால நிரப்புங்க ஐயா. புது அபிஷேகத்தை கொடுங்க ஐயா. புதிய பலனால நிரப்பும்படி கேட்டுக்கொள்றோம் ஐயா. புதிய ஜீவனை, புதிய கிருபையை கொடுத்து நதியை போல ஊற்றும்படி கேட்டுக்கொள்றோம் ஐயா.
உங்களோட பரிசுத்தமான ஆவியை நதியை போல ஊற்றி ஆண்டவரே அந்த ஊற்று தண்ணீரை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு யாவருக்கும் ஒரு புதிதான அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி அவர்களை உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவே. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் பெரியவரும் நல்லவரும் போதுமானவருமா இருக்கிறபடி அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே அன்பு செய்கின்றோம், ஆவி ஆனவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சோஸ்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகள் எல்லாம் சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே அன்பு செய்கின்றோம், தூய ஆவி யானவரே அன்பு செய்கின்றோம். ஆமெனப்பா. உங்களுக்கென்று நாங்க எங்களோட வாழ்க்கையை பிரித்து ஆண்டவரை உங்களோட சிலுவை எடுத்து முன்பாக செல்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் ஐயா. பலவீனத்தில் எங்களை பலனை கொடுத்து உங்களை மட்டுமே துதித்து பாடி மகிழ்ச்சியாக உங்களுக்கு களி கூற தந்த இந்த மகா பெரிதான சிலாக்கியத்துக்கு நன்றி செலுத்துறேன். வரப்போற ஊழியக்காரங்க யாவரையும் மறுபடியும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்குலாம் மகிழ்ச்சியாக அப்பா உங்களோட சிலுவையை எடுத்து சுமப்பதற்கு உலகத்தை வெறுத்து உங்களுக்கு முன்பாக உங்களோட சிலுவை எடுத்து செல்வதற்கு யாவருக்கும் ஒரு புதிய பலனையும் அபிஷேகத்தையும் அன்பையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி நன்றி. சொன்ன அருமையாக சரியில இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நன்றா பாடி இருந்தீர்கள். உங்கள் குரலை கேட்க நிச்சயமா கத்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென் ஆமென். அவருடைய நாமத்தை ஆமென் உயர்த்தி துதித்த உங்களையும் கத்தர் குடும்பத்தையும் ஊழியங்களையும் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. குழந்தை முனைந்திருங்கள். கத்தரை நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர். ஆமென் ஆமென் ஆமென். God bless you sister. ஆமென். ஆமென். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி கூட கடந்து செல்ல போறோம். எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு பாஸ்டர் ஞானப்பிரகாசம் ஐயா இலங்கை தேசத்திலே இருந்து எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் வெளிச்சத்தை காண்போமா? அழைப்போம்.